ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம போராளி அப்படிங்கிற நம்ம சசிகுமார் நடிச்ச ஒரு திரைப்படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். இந்த திரைப்படத்தோட முதல் கட்டத்துல நம்ம சசிகுமாரும் அவர் ஃப்ரெண்டும் ஒரு இடத்துல இருந்து தப்பிச்சு பஸ்ல ஏறி உட்காந்து சென்னைக்கு வந்து போறாங்க. சென்னைக்கு இவங்க எங்க போறாங்க பார்த்தீங்கன்னா, அவரோட ஃப்ரெண்டோட கஞ்சா கருப்பு அவரோட வீட்டுக்கு தான் போறாங்க. இப்ப கஞ்சா கருப்பு வீட்டுக்கு போனோடனே கஞ்சா கருப்பு வீட்டில் இருக்க மாட்டாரு. உடனே அவர் வீட்டுக்கு பின்னாடி ஒரு சின்ன கயிறு மாதிரி போட்டிருக்கும். அது வழியே ஏறி அவங்க வீட்டுக்குள்ள வந்து இறங்கிடுவாரு. இறங்குனதுக்கு அப்புறம் கஞ்சா கருப்பு காலையில வந்து எப்படிடா உள்ள வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, பின்னாடி வழியா தான் அப்படின்னோடனே, சரி எப்போ போறீங்க? காலையில ஹவுஸ் ஓனர் பார்க்கறதுக்கு முன்னாடி போயிடணும் அப்படின்னோனே, அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு 2 பேரும் நைட்டு வந்து 2 பேரும் அந்த காம்பவுண்டுக்குள்ளேயே கெட்டி உருண்டு ஊர்ல உள்ள எல்லாத்தையும் வெளிய வர வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் ஹவுஸ் ஓனருக்கு அவர புடிச்சிரும். புடிச்சதுக்கப்புறம் சரி ஓகேன்னு சொல்லி அந்த வீட்ல தங்குவாங்களா, தங்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, காலையிலேயே பக்கத்துல ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும். அந்த பெட்ரோல் பங்க்ல இவங்க 2 பேரும் வேல பார்ப்பாங்க. வேல பார்த்து எ அவங்களுக்கு தேவையான எல்லா ஃபைனான்ஷியல் சம்மந்தத்தையும் அவங்களே பார்த்துக்குடுவாங்க. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, சரி ஓகே. நம்ம லைஃப் இப்படியே போயிறக்கூடாது. வேற ஏதாவது ஒர்க் பார்க்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, பே டைம்ல அந்த செல் மூலமா யாருக்காவது அர்ஜென்ட்டா குறிப்பிட்ட லெவலுக்கு இருக்கக்கூடிய பொருள் வாங்கி கேட்டா, இவங்க அவங்க கை காச போட்டு வாங்கி குடுத்து, அதுக்கு சர்வீஸ் சார்ஜா ரூ. 100 வாங்கிட்டு, இப்படி லைஃப் போயிட்டுருக்கும். இந்த டைம் தான் கரெக்ட்டா இவங்க இருக்கக்கூடிய காம்பவுண்டுக்கு ஆப்போசிட் வீட்ல தான் நம்ம ஹீரோயினி இருப்பாங்க. ஹீரோயினிக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஹீரோயினி டான்ஸ் ஆட போன இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிரும். அதுல அவங்களுக்கு அடிபட்டுரும். உடனே அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்களா, இப்போ நம்ம சசிகுமாருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு, அவரு போய் ஹீரோயினிய பார்த்து, ஹீரோயினிக்கு ஒண்ணும் ஆகல அப்படிங்கிற விஷயத்த அவங்க வீட்டுக்கு சொல்லிட்டு, ஹீரோயினிய சேஃபா திருப்பி அவங்களோட வீட்டுக்கே வந்து டிராப் பண்ணி விட்டுருவாங்க. டிராப் பண்ணதுக்கப்புறம் இதனால ஹீரோயினிக்கு வந்து நம்ம ஹீரோவ புடிச்சிரும். ஹீரோ கிட்ட தன்னோட காதல வந்து இவங்க சொல்ல முயற்சி பண்ணுவாங்க. பட் ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, அவருக்கு இருக்கிற பிரச்சனையால அவர் வேண்டாம் அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அந்த காம்பவுண்ட்ல உள்ள எல்லாருமே ஹீரோ கிட்ட வந்து இத பத்தி ரெக்வெஸ்ட் பண்ணும்போது, ஹீரோக்கு வேற வழியே இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லி, சரி ஓகே அப்படிங்கிற மாரி சொல்லி ஹீரோயினியோட காதல இவரு ஏத்துக்கிட்டாரு. இப்ப நம்ம சசிகுமாருக்கு ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, இவரு இவங்க கூட பக்கத்துல ஒர்க் பண்ற ஒரு பொண்ண வந்து லவ் பண்ணுவாரு. இப்ப அந்த பொண்ணுவோட அக்காவுக்கு வந்து ஏதோ பேய் பிடிச்சிச்சு அப்படிங்கிற மாரி சொல்லி அவங்க மாமா வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பாரா. இப்ப இந்த விஷயம் தெரிஞ்சவொன்னே, டக்குனு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க பொண்ணுக்கு எந்த விஷயம் பிரச்சனையும் இல்ல. அவ மாமா வந்து அவ தங்கச்சியும் சேர்த்து கட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் இந்த மாரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. உடனே அவன அடிச்சு பத்திக்கிட்டு, ஹீரோ அவ தங்கச்சிக்கு சேவ் பண்ணி விட்டுட்டு, அவங்க வீட்ல இருக்க எல்லாருக்கும் இந்த விஷயத்த சொல்ல வைக்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் டக்குனு என்ன ஆயிடும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ நான் சொன்னேன்ல இப்ப பேய் சர்வீஸு. இது வந்து இவங்க ஊர் ஃபுல்லா எல்லா இடத்துலயும் ஃபேமஸ் ஆயிரும். இப்ப ஹீரோட ஃபோட்டோ, அவன் ஃப்ரெண்டு ஃபோட்டோ போட்டு பரவுனோனே, ஹீரோ என்ன சொல்றா, "ஏன்டா இப்படி பண்ணீங்க? இந்த விஷயம் இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். அவனுக்கு நம்ம எங்க இருக்கோம்னு தெரிஞ்சிரும்டா" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, ஹீரோவையும் அவர் ஃப்ரெண்டையும் தேடிட்டு ஒரு 10, 20 ரவுடிங்க வந்து அவர் வேலை பார்க்குற இடத்துக்கு வந்துருவாங்க. உடனே ஹீரோவும் அவர் ஃப்ரெண்டும் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சுருவாங்க. தப்பிச்சதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட வந்து அவன் யார் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது, அப்பதான் ஹீரோ அவர் ஃப்ரெண்டுட்ட அதாவது ஹீரோயின் கிட்ட எல்லா உண்மையும் சொன்னாரு. ஹீரோ வந்து கிராமத்துல தாங்க வளர்ந்திருப்பாரு. அப்படி கிராமத்துல வரும்போது அவருக்கு அவரோட பெரியப்பா பேர்ல அவருக்கு நெறைய சொத்து இருக்கும். அவங்க பெரியப்பாவ கொன்னு இறந்ததுக்கப்புறம், அந்த சொத்து நம்ம ஹீரோக்கு வர மாரி தான் இருக்கும். பட் ஹீரோவோட சித்தி, அதாவது அவங்க அப்பாவோட 2ஆம் சம்சாரம், ஹீரோ மேல இருக்கிற கோவத்தினால அந்த சொத்தெல்லாம் தான் மகனுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி, ஹீரோவ கொல்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. உடனே ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு முயற்சி போகும்போது அவரு போலீஸ்ட்ட மாட்டிருவாரு. உடனே போலீஸ்கிட்ட இவரு பைத்தியம் மாரி நடிச்சு, இப்ப பைத்திய ஆஸ்பத்திரியில இவரு இருப்பாரு. அங்க தான் இவரோட ஃப்ரெண்டையும் பார்ப்பாரு. அவருக்கு இதே மாரி ஒரு பிரச்சனை இருக்கும். இப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த பைத்திய ஹாஸ்பிட்டல்லேருந்து தப்பிச்சிருப்பாங்க. இந்த விஷயத்தலாம் ஹீரோயின்ட்ட சொல்லும்போது, ஹீரோயின்ட்ட என்ன சொன்னான்னா, "என்ன விட்டு போணும்னு தோணுதா?" அப்படின்னோனே, "நான் யாருன்னு தான் கேட்டேனே தவிர, உங்கள விட்டு எப்பவும் போக மாட்டேன்." அப்படிங்கிற மாரி சொல்லி ஹீரோயின்ட்ட பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் அவர் ஃப்ரெண்டும் ஒரு பல்க்ல வேலை பார்த்தாருன்னு சொல்லுவான். அந்த ஓனர் வந்து இந்த விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு, "இப்ப என்னடா இவனுங்கள வேணா மறிச்சிருமா?" அப்படின்னோனே, "அதெல்லாம் வேணாம் பார்த்துக்கிறேன்." அப்படிங்கிற மாரி இவரு பேசிக்கிட்டு, கரெக்ட்டா என்ன பண்ணுவாருன்னா, நைட் வந்து அவர் ஃப்ரெண்டையும், அவர் ஃப்ரெண்டோட லவ்வரையும் ஒரு இடத்துக்கு தப்பிச்சு வர சொல்லுவாரா. இப்ப ஹீரோ என்ன பண்ணுவார்னா, அந்த இடத்துல வந்து ஹீரோயினிய கூட்டிட்டு எல்லாருமே ஒரே இடத்துல வந்து கிளம்பி போகும்போது, டக்குனு ஹீரோயின் என்ன கேட்பாங்கன்னா, "நம்ம 2 பேரும் கடைசி வரைக்கும் இப்படி எல்லாருமே ஓடிட்டு தான் இருக்க போறோமா?" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோக்கு என்ன பேசுறதுன்னே தெரியாது. டக்குனு என்ன பண்ணுவாருன்னா, பைக்க ஹீரோவும் அவர் ஃப்ரெண்டும் நிப்பாட்டிட்டு, இங்க ஊருக்கு வந்தோம். இங்கேயும் விரட்டுறானே, இன்னும் எவ்வளோ தூரம்டா ஓட என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் வாடா" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, ஹீரோவும் அவர் ஃப்ரெண்டும் சேர்ந்து அவனுங்கள தொரத்திட்டு வந்த ரவுடிங்கள திருப்பி தொரத்திட்டு போய், அங்க இருக்கிற எல்லாத்தையும் வெளுன்னு வெளுக்க ஆரம்பிச்சுருவானுங்க. வெளுத்ததுக்கப்புறம் இதில ஹீரோவோட தம்பி, அவன் மாமாலாம் இருப்பாங்க. அவனெல்லாம் இவன் அடிக்கிற அடிய பார்த்தா, அவனுங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு கூன்னு கொன்னுட்டு கடைசியா என்ன சொல்லுவாருன்னா, "நான் இங்க தான் இருப்பேன். முடிஞ்சா இன்னொரு தடவ எவனோ வந்தீங்கன்னா, இன்னொரு தடவ பேசிட்டு இருந்தேன். எல்லாரையும் வெட்டி போட்டுருவேன்." அப்படிங்கிற மாரி சொல்லி ஹீரோ கிளம்பி போயிருவாரு. இவரு கிளம்பி போனதுக்கப்புறம் நம்ம கஞ்சா கருப்பை ஏற்கனவே முதல் கட்டத்தில போலீஸ் வந்து புடிச்சுட்டு போயிருங்க. இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அவர ரிலீஸ் பண்ணி அனுப்ப போகும்போது, கரெக்ட்டா ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்காரு தெரியுமா? இவரு கூட பைத்திய ஆஸ்பத்திரியில இருந்தாரே. இப்போ அவரோட கேங் வந்து அவர தேடி வருவாங்க. தேடி வந்து கஞ்சா கருப்பட இவன் எங்க அப்படின்னு கேட்டோனே, மறுபடியுமா அப்படிங்கிற மாரி சொல்லி நினைக்கும்போது, அவரையும் தூக்கிட்டு திருப்பி ஒரு ஃப்ரெண்ட தேடி வரதோட இந்த திரைப்படத்தோட கதைய வந்து முடிப்பாங்க. இந்த திரைப்படம் உண்மைய சொன்னா நம்ம சசிகுமாருக்கு ஒரு பெஸ்ட் திரைப்படம்னே சொல்லலாம். சரி ஃப்ரெண்ட், நான் சொன்ன விஷயம் பிடிச்சுதுன்னா, நீங்க நம்ம சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்க. தேங்க் யூ மை ஆல் ஃப்ரெண்ட்ஸ்.